அம்மாவுக்கு நன்றி சமர்ப்பிக்கின்றேன். விஜய் பற்றி நம்ம பேசுகிறோம். விஜய் என்ன சொல்ல வர்றாருன்றதான் நம்ம அடுத்த படத்தில் சொன்னோம். நேருடைய குடும்பத்தையும் இந்திரா காந்தி குடும்பத்தையும் தப்பு பண்ணதாகவும் அதுமாரியே தவறு பண்ணக்கூடாதுன்றத ஒரு சினிமா அவர் எடுத்து நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்தது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது அந்த படம். ஆனால் அவர் அடுத்தது எங்கே போய் மாட்டிக்க போகிறாரு? அவர் தெய்வீக சக்தி கொண்டவரா? தெய்வீக சக்தி இருக்கிறவங்களால மட்டும்தான் இந்த நாட்டை இவ்வளோ பேர் ரசிகர் கூட்டம் மக்கள் கூட்டம் இருக்க முடியும். சக்தி இல்லாமல் இவ்வளோ கூட்டம் வராது. அவருக்கு தெய்வ சக்தியாக பயங்கரமாக இருக்கிறது. இந்த நாட்டை காப்பாற்றுற சக்தி ஒரு மனுஷன் தேவைப்படுகிறது இந்த உலகத்தில். ஃபஸ்ட்டு எம்ஜிஆருக்கு அந்த சக்தி இருந்தது. ரெண்டாவது ரஜினிக்கு அந்த சக்தி இருக்கிறது. ரஜினி அதை பயன்படுத்தி கொள்ள முடியவில்லை. விஜய் இதை பயன்படுத்தி கொள்ளுவாரா அப்படின்றதான் நம்மளுடைய கேள்வி. அப்போது அரசியல் என்பது என்ன? அரசியல் என்பது கோடி கோடியாக பணம் இருக்க வேண்டும். கோடி கோடியாக பணம் இருக்கணும். அது கணக்கு வழக்கில்லாமல் பணம் இருக்கணும். தோற்று விட்டால் திரும்ப மக்களுக்கு சேவை செய்கிற செல்வங்கள் நம்மளாண்ட இருக்கணும். அந்த செல்வங்கள் இருந்தால் தான் நம்ம அடுத்தது மக்களுக்கு ஒரு ஆபத்தான நிலையில் ஒரு நிதி மாரியாக நம்ம கொடுக்கணும். அதுமாரியே கொடுக்கணும். அப்போ பல கோடிகள் நம்மளாண்ட இருந்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும், ஆட்சி நடத்த முடியும். அப்படி ஒரு சூழ்நிலை விஜய்க்கு இல்லை. ஆனால் எப்படி அதை பண்ண போகிறாரு? விஜயகாந்த் மாரியா என்ன சொல்லுவார் விஜயகாந்த்? டிஎம்கேவும் அண்ணா டிஎம்கேவும் ஒரே குட்டையில் ஊறின மட்டைகள், அந்த கூட்டத்தில் நான் சேர மாட்டேன் அப்படின்னு ஒரு கேவலமாக பேசினார். ஒரு கேவலமாக பேசின ஒரு கட்சிக்கிட்ட தனித்து நின்று நாட்டை காப்பாற்றுவார்னு மக்கள்லாம் எதிர்த்து பார்த்தாங்க. ஆனால் அவர் தவறான இடத்துல மாட்டி தன்னுடைய பேரையும் புகழையும் அழித்தது இல்லாமல் அம்மாவுடைய எதிர்ப்பு, அம்மாவையே எதிர்த்து பல்ல கடித்து தான் சக்தியே இழந்து அவமானப்பட்டு லாஸ்ட்டில் கொடுமையாக அவர் மரணம் ஆகிட்டார். எப்பவுமே ஆட்சி பண்ணுறவங்க ஒரு சாதாரண ஆள் ஆட்சி பண்ண மாட்டாங்க. கடவுள் சக்தி பெற்றவங்களால் மட்டும்தான் இந்த நாட்டு முதலமைச்சராக முடியும். அப்படியாப்பட்டவங்களும் நம்ம துரோகம் செய்யக்கூடாது. அப்படி ஒரு செய்த டிஎம்கேக்கு துரோகம் செய்த வைகோவுடைய நிலைமை என்ன ஆச்சு? இன்னைக்கு அதே டிஎம்கே கூட துரோகம் பண்ணவர்கிட்டயே காலில் ஊந்து கிடக்கிறாரு. அவர் விட்டால் அவருக்கு வழி கிடையாது. அவ்வளோதான். தமிழ்நாட்டில் ஆள் அட்ரஸே வைகோ இருந்திருக்க மாட்டார். ஆனால் விஜயகாந்த் அதே மாதிரி தான் இன்றைக்கி அழிஞ்சு போனதுக்கு காரணமே. ஆணவம் எப்பவுமே ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடாது. விஜய்க்கு நான் ஏன் சொல்ல வரேன்டானா, எப்படி கட்சி அவர் எப்படி நடத்த போகிறாரு அவ்வளோ சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. டிஎம்கேக்கு ஒரு என்ன கேட்டால் ஒரு பெண்ணுடைய சக்தி, ஒரு ஆதரவு, பெண்ணுடைய ஒரு ஆதரவாக அந்த கட்சிக்கு டிஎம்கே இருக்கிறதுனால, அந்த அம்மாவுடைய சப்போர்ட் இருக்கிறதுனால அவருக்கு பல கோடி தமிழ்நாட்டில் நீ எந்த கம்பெனி எடுத்தாலும் எங்கே போனாலும் அவங்க பெனாமி இருப்பாங்க. பெனாமி இல்லாமல் ஆட்சியே பண்ண முடியாது. ஏன்னு கேட்டினா ஒரு தலைவர், ஒரு பஞ்சாயத்து தலைவர் இருக்கிறன்னா ஒரு கிராமத்துக்குள்ளே ஒரு சாதாரண கையெழுத்து அப்ரூவ்டு கொடுத்தா அவருக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ ஒரு வீடோ ஒரு பல லட்சமோ கமிஷன் கொடுப்பாங்க. இப்படி தான் நம்ம ஊர் இயங்க கொண்டு இருக்கிறது. நம்ம இந்தியா இப்படி தான் இயங்க கொண்டு இருக்குது. யார்கிட்ட எவ்வளோ பணம் வச்சுருக்கான், எப்படி பணம் வருது, எப்படி இவங்ககிட்ட பணக்காரன் ஆகிறான், இப்படி கணக்கு வழக்கு யாருக்குமே எதுவுமே கிடையாது. அதனால் டிஎம்கே அந்த ஒரு சந்தர்ப்ப வாய்ப்பை வைத்து இன்றைக்கி தமிழ்நாட்டிலே வல்லரசாக இருக்கிற ஒரு ராஜா குடும்பம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு டிஎம்கே குடும்பம். அதனால தான் இந்த கட்சியை யாராலையுமே அழிக்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த உலகத்தை படைத்த தாய். அப்போ நான் உருவாக்கணும். யாரை உருவாக்கணும்? ஒரு கெட்டவனை உருவாக்கணும்னா மட்டும்தான் என்னால் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். அப்போ நான் ஒரு கெட்டவனாக உருவாக்கி அவனுக்கு எவ்வளோ செல்வமே அவனுக்கு கொடுத்து ஆட்சி பண்ணுறேன். அப்போ நான் அவனை அழிக்க மாட்டேன். அதனால் டிஎம்கேவை எந்த கட்சியாலையுமே அழிக்க முடியவில்லை. ஏன்னா எம்ஜிஆருடைய சப்போர்ட் அவர்களுக்கு பயங்கரமாக இருக்கிறது. ஜெயலலிதாவுடைய சப்போர்ட் அதிகமாக இருக்கிறது. ஏன் சொல்ல வரேன்டானா, கலைஞர் கடமை ஆகிட்டு வீடே இல்லை, வீடே அடமானம் வைத்ததாக சொல்கிறாங்க. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் நடித்து அந்த படம் ஓஹோன்னு ஓடி அந்த வீட்டையே மூட்டி கொடுத்ததாக அப்படின்றதான் சொல்கிறாங்க. நடந்திருக்கிறது சம்பவம். ஆனால் அப்படியாப்பட்ட இருந்த ஒரு குடும்பத்தையே இன்றைக்கி எவ்வளோ பெரிய இந்த 50 வருஷத்துக்குள்ள இந்தியாவில் அவங்க இல்லாத சொத்தே கிடையாது. அவங்க இல்லாத பெனாமியே இருக்காது உலகத்தில். ஏன்னா சாதாரண இந்த நாட்டை ஆடுற ராஜாக்கள்லாம் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த மண்ணே இழங்கும். அப்படியாப்பட்ட ஒரு ஆட்சி தான் டிஎம்கே ஆட்சி. அதனால் டிஎம்கே ஆட்சி தோத்தாலும் தெரியும் அவங்க எத்தனை ஆயிரம் கோடியே மக்களுக்கு நன்கொடையாக சில ஆபத்தில் போயிட்டு
குரல் கொடுக்கிற சக்தி அவங்க செல்வாக்கு இருக்கிறது, செல்வங்கள் இருக்கிறது. அப்படி ஒரு தோல்வி வர சொல்ல விஜய் என்ன பண்ண போகிறாரு, எப்படி கட்சி நடத்த போகிறாரு, எப்படி இது பண்ண போகிறாருன்றதான் தெரியல. ஆனால் நடத்தணும், நம்ம நாட்டை காப்பாற்றணும். ஒரு வாரிசு தேவை. உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு தம்பி தேவை, இல்லை ஒரு அண்ணன் தேவை. அந்த அண்ணன் யார்? விஜயா இல்லை தம்பி விஜயா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அண்ணாமலை விஜயா இல்லை அண்ணாமலை தம்பியா? இவங்க 3 பேரும் எதிர்காலத்தில் நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிற என்ன சொல்கிறது அவங்க கடவுள். யார் கடவுள்? உதயநிதி ஸ்டாலின் கடவுளாக ஆக்க போகிறோம், விஜயை கடவுளாக்க போகிறோம், அண்ணாமலை நம்ம கடவுளாக்க போகிறோம். ஏன்னா வாரிசு நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவை. தமிழ்நாட்டுக்கு வாரிசு இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் காப்பாற்ற முடியும். ஏன்னா நான் ஏன் சொல்ல வர விஜய்க்குன்னா, ஒரு கடலில் போயிட்டு ஒரு குண்டு ஊசியை போட்டு தேடுறான். 50 வருஷமாக தடவி கொண்டு இருக்கிறான். நான் தடவுறான், நான் முதலமைச்சர் ஆகிவிடுவேன், நான் முதலமைச்சர் ஆகிவிடுவேன், நான் நாட்டை ஆளப்போகிறேன், சட்டத்தை கையில் வைப்பேன், என்னுடைய சட்டப்படி நடந்து கொள்ளும் அப்படி சொல்கிறான். ஆனால் யார் காலில் விழுந்து கிடக்கிறான்? ஒன்று கலைஞர் காலில் விழுந்து கிடந்தான். இன்று யார் காலில் விழுந்து கொண்டு இருக்கிறான்? நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காலில் விழுந்து கிடக்கிறான் மறைமுகமாக போய். சும்மா வெளியே பேசுவோம், நான் வீரன், நான் சூரன், நான் சூராதி சூரன், இந்த உலகத்தை வென்று விடுவேன் என்று சொல்லுவோம். மு.க. ஸ்டாலின் காலில் விழுந்தால் மட்டும்தான்டா உங்களுக்கு எல்லோருக்குமே நாட்டை ஆள முடியும், இல்லை நாட்டில் உங்களால் வாழவே முடியாதுறான்றதான் என்னுடைய கருத்து. அதே மாதிரி அடுத்த முதலமைச்சர் யார் வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த நாட்டை ஆளக்கூடிய சக்தி இருக்குது. இந்த ஈர்க்க நம்ம முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் தான் இந்த உலகம் இழங்கும். எப்பவுமே முதலமைச்சர் பேச்சு தான் இயற்கை கேட்கும். ஆனால் தோக்கிறவங்கிட்ட ஜெயிக்காது. எதிர்கட்சியாக இருக்கிற அவன் தோத்தவன், தெய்வ சக்தி இழந்தவன். ஒரு ஆட்சி முதலமைச்சர் கீழே உக்காந்து கொண்டு இருக்கிறவன் தெய்வ சக்தியை இழந்தவன். அப்படியே மெரியா ஒரு கூட்டணியாக முதலமைச்சர் கூட சேர்ந்து இருப்பவன் தெய்வ சக்தி இழந்தவன். ஆனால் தனிமையை நின்று ஜெயிக்க முடியவில்லை. ஆனால் தெய்வ சக்தி கிடையாது. ஆனால் மக்களுக்கு தெய்வ சக்தி கிடையாது. மக்கள் ஏமாந்து மடிந்து விடுவார்கள். இதனால தான் மனிதன் மிருகமாக மாறிட்டான். 2016 நமக்கு மொத்தமாக தெய்வ சக்தி மாறி போச்சு. அதனால தான் உலக நாடே மிருகமாக மாறிவிட்டான். உலக நாட்டில் மிருகமாக மாறிவிட்டான். எப்படி கொடூரமாக கொள்கிறான். கண்ணு தெரியவில்லை. பாவம், மக்களுக்கு கண்ணு தெரியவில்லை. ஒரு பக்கம் கால் இல்லை, கை இல்லை. அந்த கொடூரமான வாழ்க்கை உலக நாட்டை பார். 2016 தண்ணி இல்லை, குடிக்க தண்ணி கிடையாது உலக நாட்டில். ஒரு கொடூரமான நிலைக்கு போய்விட்டான். நம்ம இந்தியாவில் பார், ஒவ்வொரு பெண்ணையும் கொன்று ஃப்ரிட்ஜில் வைக்கிறான், ஒரு பொட்டியில் வைக்கிறான், ஒரு சின்ன குழந்தையை கெடுக்கிறான். ஒரு பள்ளி வாச்சாறு மிருகமாக மாறிவிட்டான். எதனால? தெய்வ சக்தியை இழந்து விட்டோம். நம்ம முதலமைச்சர்கிட்ட தெய்வ சக்தி இருக்கு, ஆனால் நம்ம யார்கிட்ட இழந்து விட்டோம்? கூட்டணி கிட்ட இழந்து விட்டோம். இதை நம்ம முதலமைச்சரை காப்பாற்றணும். இந்த உலகத்தில் யாரு இந்த மனிதன் இந்த மண்ணிலே தோன்றினாலும் முதலமைச்சர் தாண்டா இந்த உலகத்தின் தாய்க்கு சமமானவன் என்பது சொல்லணும். அதே மாதிரியே நம்ம நாட்டு பிரதமர் தான் தாய்க்கு சமமானவர் என்று இந்த உலகத்துக்கு சொன்னால் மட்டும்தான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும். இல்லைனா கடவுள் பேரை சொல்லி ஏமாத்தவனை அடியோடு அழிக்க முடியும் நம்மளால். இல்லை கடவுளுக்கே சோறு இல்லாமல் போய்விடும். ஏன்னா அந்த அம்மா ஒரு சாதாரண ஆளு கிடையாது. 2016 உலக நாடுடைய நிலைமை பாடுறான்னு சொல்கிற என்ன ஒரு கொடூரமான நிலை உருவாகிவிட்டது. ஏன்னா விஜய்க்கு சொல்ல வரேன், விஜய் எப்படி நம்ம விஜயை காப்பாற்ற போகிறோம்? விஜய் மாட்டிக்கொள்ள போகிறார். எப்படின்னா பீஸ் போன பல்பு. 50 வருஷமாக பீஸ் போயிடுச்சு. பல்பு தவறு பண்ணால் பீஸ் போயிடும். தமிழ்நாட்டில் 2 பேருக்கு பீஸ் போயிடுச்சு, கண்ணுக்கு தெரிஞ்சு. அது யார்? சசிகலா, பன்னீர்செல்வம். 2 பேருக்கு பீஸ் போயிடுச்சு பல்பு. ஆனால் நாட்டில் ஏமாந்து போயிடுறான். மனிதன் ஏமாந்து போயிருக்கிறான். எவ்வளோ மனுஷன் என்ன சொல்ல வரேன்டானா, நம்ம ஒரு கூட்டணியாக இருந்து நாட்டை கொள்ளடிக்கலாம், எப்படியாவது நம்ம ஒன்றா சேர்ந்து நம்ம கொள்ளடிச்சு இந்த நாட்டை அழிக்கலான்னு சொல்கிறான். ஆனால் மேலே இருக்கிற தெய்வம் சொல்லுது, நீயே ஒரு குற்றவாளி, இன்னும் குற்றத்தை செய்வதற்கு கூட்டணியாக இருந்து மக்களை கொன்று விடலான்னு பார்க்குறியா? அது நடக்காதுன்னு சொல்கிறாங்க பாரத தாய். ஒரு சாதாரண தாய் சொல்கிறான்.
நீ ஒன்றா சேர்ந்து இன்னும் ஏற்கனவே நீங்கள் வந்த போது தான் மக்கள் கொடூரமாக செத்து விட்டார்களே. திடீர்னு நீங்கள் வந்தீங்கன்னா எப்படி சாவாங்க உலக நாட்டில்? இந்தியாவில் எவ்வளோ சாவாங்க? இந்தியா இதுக்கு மேலே பெரிய அழிவு நடக்குமே. நான் எப்படி உங்களை ஒன்றா சேர்க்கறதுன்றது தெய்வலோகம் சொல்லுது. எப்படி நம்ம முதலமைச்சர் இதை எப்படி சரி பண்ண போகிறாரு? விஜயை நம்ம எப்படி நம்ம கொண்டு வரப்போகிறோம்? இவர் பீஸ் போன பல்பு எவ்வளோ இருக்குது, அது கூட சேர்ந்து இவருக்கும் அந்த பீஸ் போன பல்பு மாரி ஆயிடுவாரா? இல்லை நம்ம நாட்டை காப்பாற்றுவாரா? நிச்சயம் முதலமைச்சர் ஆகுவார். என்னை நம்பியவன் கெட்டு போனதா இந்த உலகத்தில் சரித்திரமே கிடையாதுன்னு சொல்கிறேன். என்னை ஆராய்ச்சி பண்ணுறான்ற இந்த கிராமத்துக்குள்ளே என்னை ஆராய்ச்சி பண்ணு. என்னை நம்பி என் வீடியோவை பார். எத்தனை குடும்பத்தை காப்பாற்றிருக்கிறேன், எவ்வளோ பேரை காப்பாற்றிக்கிறேன் பாடுறேன். என்னை நம்பாதவன் ஒரு நாளும் அவனுக்கு நல்லதே நடக்காத அந்த உலகத்தில் ஏதி வைடான்னு சொல்கிறேன். என்னை நம்பாதவன், என்னை எதிர்ப்பவன், அவனுக்கு நல்லதே நடக்காத உலகத்தில் எத்தனை தெய்வங்கள் அவன் வணங்கினாலும், எத்தனை கோயில்கள் படிகள் அவன் கும்பிட்டாலும் ஒருபோதும் அவன் குடும்பத்துக்கு நல்லது நடக்காதான்ட்டு இந்த உலகத்தில். இது உண்மைதான் சொல்கிறேன். இது உண்மைதான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு சாதாரண தாய் இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிறா. அந்த தாய்கிட்ட இருந்து உங்களை காப்பாற்ற போகிறேன். விஜயை நம்ம மீண்டும் இந்த உலகத்துக்கு கொண்டு வருவோமா, வாரிசா கொண்டு வருவோம் என்பதை தெரிவிக்கிறேன். இந்த அளவுக்கு நான் வளர்ந்தேன் என்று சொன்னால் என் குத்தம்பாக்கம் ஆதிசக்தி என்னை இந்த அளவுக்கு வளர்த்ததுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி. நான் இவ்வளோ தொலைவுக்கு பேசுகிறேன்னா என் ஒரு சாதாரண பெண்ணு இந்த உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் என் தாய் அம்மா ஜே அவர்களுக்கும் மக்களால் நான், மக்களுக்காக நான்.